ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா கல்கி. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா மகாபாரத்தது கல்கி இது புராணம் அது. அதாவது லாஸ்ட் அவதார் 2898 AD கல்கியோட அவதார் அது. கல்கி வந்துட்டு எங்கே போந்திருப்பாருன்னா கலியுகால போந்திருப்பார். அது ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் தான் ஒரு இமேஜினரி. அது தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கிருஷ்ணா வந்து அஸ்வத்தம்க்கு ஒரு சாபம் கொடுத்துருவார். அதாவது உனக்கு சாவே இல்லை, பூமியிலே நீ கஷ்டப்படு அப்படின்ட்டு ஒரு சாபம் கொடுத்துருப்பாரு. இன்னொரு அவதார் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு சொல்லியிருந்திருப்பாரு. தீபிகா வந்துட்டு கர்ப்பமாக இருப்பாங்க, அதுதான் கல்கி. இந்த படத்தில் பிரபாஸ் தான் பைரவா இருப்பார். பிரபாஸ்க்கு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் உள்ளே போகணுன்ட்டு ஆசை இருக்கும். அது வந்துட்டு பியூர் நேச்சரு. அங்கே யூனிட்ஸ் இருக்கும், அது உள்ளே தான் சுப்ரீம் யாஸ்கின் இருக்குவார். காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் கே. சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னா அதுதான் கமல்ஹாசன். ப்ராஜெக்ட் கே முடிச்சாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கேமராலெல்லாம் கொடுத்த ரோலு கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அஸ்வத்தம் வந்துட்டு அமிதாப் பச்சன், அதான் சுப்ரீம் யாஸ்கின் வந்துட்டு கமல்ஹாசன். ஆனால் அவருக்கு ஸ்மால் போர்ஷன் தான் இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் நல்லா பண்ணியிருந்துருக்காரு அவர். பிரபாஸோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் மாறி இதாக இருக்கும் அவர் கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் கேரக்டரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. தீபிகாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரொடக்ஷன் எல்லா கேரக்டரும் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கினாங்கன்னு தோணுது. ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல், லேக் மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபும் பண்ணினா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படம். கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். மியூசிக் பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயண் பண்ணியிருப்பார். பிஜிஎம்லாம் நல்லா தாகுது. இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. இன்னும் பவர்ஃபுல் பிஜிஎம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனாலும் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் ஓகே. இந்த படம் வந்துட்டு ஹாலிவுட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் படம். ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் போய் பார்க்குற படம் மாதிரி தான் இருந்துச்சு. போய் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.